வணக்கம் மக்களே. நம்ம அன்றாட அரசியல் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல நம்ம என்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்பா விஜய் பேசவே மாட்டேங்காரு. விஜய் வந்து பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேங்காரு அப்படின்ட்டு சொன்னவங்களுக்கு எல்லாத்துக்கும் பயங்கரமா பேசி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரியல் சினிமாவை காட்டுற மாதிரி பயங்கரமா சட்டசபையில பேசி ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கிட்டாப்ல. அதுல என்னன்னா, ரெண்டு நண்பர்களுக்குள்ள சண்டை அப்படிங்கிற மாதிரியும், குறிப்பாக விஜய் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் ஏகப்பட்ட வாக்குவாதங்கள், ஏகப்பட்ட ட்ரோல்கள், இவரு அவரை மீம்ஸ் போட்டது, இவர் மீம்ஸ் போட்டது அப்படின்ட்டு பயங்கரமான ஒரு கான்வென்ஸ் தான் இந்த சட்டசபையில போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி நடந்த சட்டசபையில சில முகம் சுளிக்கும் விஷயங்கள் நடந்துச்சு. மரண பங்க கலாச்சாரு விஜய் அப்படின்ட்டு யார கலாச்சாருன்னா, ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் பயங்கரமா கலாச்சி மச்சி செஞ்சுட்டாரு அப்படின்ட்டு விஜயோட ரசிகர்களையும் விஜயோட கட்சிக்காரர்களையும் அப்படி குதூகலத்துல இருக்கிற டைம்ல புசுக்குன்ட்டு ஆஹா நம்ம தலைவருக்கு இந்த ட்ரெண்ட் மட்டும் வந்துடக்கூடாது, இவங்க மட்டும் பதில் போட்டுறக்கூடாது அப்படி நினைச்சிருந்த டைம்ல போட்டாங்கய்யா ஒரு ட்விட்டு அப்படின்ட்டு வந்தது ஒரு ட்விட்டு. அதனால மதியம் 2 மணிக்கும் பயங்கர வாய்ப்புல இருந்த அந்த விஜயோட டீமும் விஜய் ரசிகர்களுக்கும் அப்படி ஜங்குண்டு என்னடா இப்படி ஆயிட்டு அப்படின்ட்டு நடந்த சம்பவமும், அதே மாதிரி அந்த சட்டசபை கூட்டத்துக்குள்ள விஜய் முதன்மை மாறி ட்ரெல் பண்ண டைரக்ட் அட்டாக் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் வந்து என்ன இங்க அப்பாவா காணும் அப்படிங்கிற மாதிரி டைலாக்ல விட உடனே நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படி வெளியே வந்து பத்திரிகை சந்திப்புல செங்கல்பட்டு நீதிமன்றத்துல மனைவியை காணும் அப்படின்ட்டு 2 பேருக்கும் பயங்கரமான ஒரு வார்த்தை போர்னு சொல்ல பயங்கரமான ஒரு ஒரு போட்டி, பயங்கரமான ஒரு வார்த்தை, பயங்கரமான ஃபைட் அப்படின்ட்டு இருந்த சமயத்துல ஒரு விஷயம் வந்து புஷ்ன்ட்டு விஜய் டீம்களு அப்படி ஆஃப் பண்ணிட்டு அதுக்கும் சில பேர் பயங்கரமா முட்டு கொடுத்தாங்க. அது என்ன எப்படி எந்த விஷயத்தினால விஜய் அவர்கள் டீம் பொம்மிச்சு விஜய் அவர்கள் ஒரு மாசா கட்டமைக்கு வச்சுட்டா ட்ரோல் எல்லாம் அப்படி உடஞ்சி போச்சு அப்படிங்கறதான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாகவும் மிக விரையாகவும் பார்த்துருவோம். நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க புதுசு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஆதரவும் சப்ஸ்கிரைபும் கொடுங்க. சட்டமன்றத்துல 2 நண்பர்கள் தான், 2மே ஆக்டரு. ஒண்ணு விஜய் அவர்கள், அப்புறம் ஒண்ணு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். 2 பேருமே நண்பர்கள். நான் அவனை கலாச்சிருவேன், அவன் என்ன கலாய்ப்பான், நீங்க யாரும் வர விடாது அப்படின்னு ஒரு காமெடி டைலாக் மாதிரி மாறி 2 பேரும் கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க அவங்கள கலாய்க்க, அவள் இவங்களை கலாய்க்க சட்டமன்றம் கொஞ்சம் பயங்கரமான விறுவிறுப்பாதான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு விஸ்வரூபம் எடுத்த விஜய் அவர்கள் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன் அப்படின்ட்டு சொன்னேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் திமுக டீமையும் என்ன இங்க அப்பாவை காணும் அப்படின்ட்டு டைரக்டாவே ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில இல்ல அதை பத்தி டைரக்டா அவர் வந்து ஒரு ஃபயர் ஆக்ஷனை கொடுக்க கலகலத்து போனது திமுக டீம். ரொம்ப ஒரு அப்செட் ஆயிட்டாங்க. இதுக்கு நான் எப்படிடா பதிலடி கொடுத்தோம் பாரு அப்படின்ட்டு நம்மளுடைய உதயநிதி அவர்களுடைய டீம் வந்து, ஏன் குறிப்பா உதயநிதி என்ன பண்றாரு, வெளியில வந்து என்ன உங்களை பத்தி சிஎம் இப்படி பேசுறாரு, உங்களை பத்தி விஜய் அவர்கள் உங்க அப்பாவை பத்தி டைரக்டாவே அட்டாக் பண்ற அப்படிங்கிறதுக்கு உடனே இவரும் முகம் சுளிக்கிறது, ரொம்ப முகம் சுளிக்கிற அளவுக்கு, என்ன விஜய் கூட கொஞ்சம் டீசெண்டா தான் பேசுறாப்புல, இவர் ரொம்ப முகம் சுளிக்கிற அளவுக்கு, ஆமா நாங்க எங்க அப்பாவை வீட்டுலதான் இருக்காரு, நல்லாதான் இருக்க, மக்கள் மனசுதான் இருக்காரு, ஆனா அவங்க வீட்டம்மா தான் என்னுடைய செங்கல்பட்டு நீதிமன்றத்துல என்னுடைய கணவரை காணும், இவங்க என் மனைவியை காணும் அப்படின்ட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்துல ஓடிக்கிட்டு அப்படின்ட்டு ரொம்ப டைரக்ட் அட்டாக் பண்ணி அப்படி கேட்கறவங்க எல்லாமே ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. என்னடா எங்க தலைவர் விஜய் அவர்களை பத்தி இப்படி சொல்லிட்டா அப்படின்னு கொந்தளிச்சு ரோல்கள் பண்ணிட்டு இருக்கு. அந்த சமயத்துல பார்த்து டமார் அப்படின்ட்டு கொண்டு விழுற மாதிரி நடிகை த்ரிஷா அவர்கள் ஒரு ட்விட்டர் போட்டாப்ல. மொத்தமா அன்னைக்கு சட்டசபையில பேசினது விஜய் அவர்களுடைய பயங்கரமான வசனங்கள் எல்லாத்தையும் முசுகுன்ட்டு போட்டு முடிச்சிட்டாப்ல. அது என்ன அப்படின்னா 0.0 ஹவர்ஸ்ல விஜய் அவருடைய பிறந்தநாள் விழாவில் 2 பேரும் கேக் கொண்டாடின அந்த போட்டோவை வந்து நடிகை த்ரிஷா அவர்கள் வெளியிட்டாப்ல.
உங்க வெளியிட்டு இருந்து ஒரு நல்ல நட்பா இருக்கலாம், அண்ணன் தம்பிகளா இருக்கலாம், சக நடிகர் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம். நான் அது விஜய் அவர்கள் செஞ்ச எல்லா மேட்டரையும் புசுக்கு அப்படின்ட்டு ஆஃப் பண்ணி அந்த மேட்டர் தான் ஃபுல்லா ட்ரெண்டு. எனக்கு இதை வந்து திமுக காரங்க கையில எடுத்துட்டாருங்க. ஓஹோ, நீங்க இங்க அமோனியா வாயில இறந்தவங்களுக்கு ஒண்ணும் பண்ணாம அங்க பெட்டே நிறைய கூட பெட்டையை கொண்டாடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ட்ரோல்லாம் பயங்கரமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த திருப்பதி நீங்கம்மா நீ அங்க போ அப்படிங்கிற மாதிரி வீடியோ எல்லாம் போட்டு பயங்கரமா ட்ரெண்டிங்கே ஆயிட்டு அதுதான் ஒரு மதியம் 3 மணி 4 மணில பயங்கர எங்க தலைவர் அப்படி போட்டா இப்படி போட்டாரு சட்டம் பண்றேன் இதான் சட்டம் பண்றேன் அப்படின்ட்டு பேசிட்டு இருந்த தாவைக்கு இந்த படம் வந்து ஒரு என்னடா தலைவர் கூடயே கூட்டிட்டு அழைகிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுற மாதிரி ஆயிட்டு. ஆனா விஜய் அவர்களுடைய மனைவி வந்து முதல்ல தெரிவிச்ச ஒரு கருத்து என்னன்னா, சமூகத்தில் ஒரு நடிகை வெளியிடுற அந்த வீடியோ தான் அந்த படங்கள்லாம் எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ரொம்ப சீரழிக்குது, எங்களுக்கு மிகுந்த மன உளைச்சல் ஏற்படுது அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுதான் கேஸ்லயே அவங்க கொடுத்திருந்தாங்க. ஆனா நடப்பது என்னன்னா அதுக்கப்புறம் தான் நிறைய இவங்களுடைய வீடியோக்கள் இவங்களுடைய சோடி சொட்டு வெளியே வர நிறைய அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அதுல குறிப்பா வந்து விஜய் அவர்களை பதவியேற்பு விழாவில அவர்னாலும் சரி, அதே மாதிரி ரீசெண்டா அஜித் அவர்களுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து குறிப்பா அந்த முதலமைச்சர் கான்வாயில் விஜய் வந்து வந்தது, அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல அந்த பெட்டைக்கு சேர்ந்து வந்தது அப்படிங்கிறது மாதிரி இவங்க சேர்ந்து இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் தான் கட்டமைக்கப்படுது. அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி நிறைய சேர்ந்து இருக்க வீடியோக்கள் சேர்ந்து ஒவ்வொரு விஷயத்துல பங்கேற்கிறது, ஒரு திருமண விழாவில் வந்து இவங்க 2 பேரும் ஜோடியா போய் பங்கேற்கிறது அப்படின்ட்டு இருக்கலாம். நல்ல நண்பர்களாகவும் இருக்கலாம், அவங்க 2 ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், எங்க நடிகர் அப்படின்ட்டு இருக்கலாம். அது வந்து அவங்களுடைய சொந்த விருப்பம். ஆனா அது வந்து எதிர்கட்சிக்கு ஒரு ட்ரோல் மிஷினா ட்ரோல் கண்டென்ட் அவங்களுக்கு கிடைச்சிருது அப்படின்னு தான் நம்ம சொல்ல போடும். சரி, இது கூட ஓகே. ஆனா இதுக்கு விஜயோட ரசிகர்கள் கொடுக்குற முட்டை தான் நம்மளால சகிச்சுக்க முடியல. ஏன்னா ஒருத்தர் சொல்றான் இது ஏஐ வீடியோ அப்படின்னா, இது ஏஐ வீடியோவா இருக்கிற வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அந்த வீடியோ பார்த்தாலே கிளியா தெரிந்து விஜய் அவர்கள் டீசெண்டா தான் அந்த பொட்டுகள்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கல. அந்த பொட்டோட தான் அந்த 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 படத்துல அவர் இருக்காரு. அதனால அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அந்த அது நடந்தது உண்மையோ தப்போ, ஆனா அந்த அந்த நடிகை மட்டும் குறை சொல்லி இங்க வந்து முட்டு கொடுக்குறாங்க விஜயோட ரசிகர்கள் அப்படின்னு தான் இருக்கு. எங்க அண்ணனை அந்த நடிகை விட்டுட்டு போக மாட்டாங்க அவங்க போனதும் நல்லது, அவங்க போகணும் அப்படிங்கிறது அந்த லேடிஸ் ரசிகருக்குலாம் விஜய் இதுல ஒரு தப்பு இல்லை, அந்த நடிகை தான் பின்னாடி விஜய் மேல சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த நடிகையை மட்டும் வன்மம் பண்ணி அதுல வந்து கலாய்க்கிறதா நமக்கு அது ஏத்துக்க முடியல. ஊசி இடம் கொடுக்காம நூல் போகாது, நூல் இடம் கொடுக்காம ஊசி போகாது அப்படிங்கிற ஒரு கதைக்கு ஏற்ப 2 பேரும் சேர்ந்திருக்காங்க. நண்பர்களாகவோ ஃப்ரெண்டாகவோ என்னவோ இருக்கல. நான் அவங்க அபிஷியலா எதுவுமே அறிவிக்கல, நம்ம அவங்களுடைய இது தெரியல. ஆனால் அந்த ஒரு தனி ஒழுக்கம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் மூஞ்சி சுருக்கிற மாதிரி தான் விஜய் ரசிகர்களுக்கும் விஜயோட ஆதரவாளர்களுக்கும் இது தெரிய வருது. மொத்தத்துல சட்டமன்றத்துல ஒரு ஹீரோவா பயங்கரமா பில்டப் போடி பயங்கரமா ஒரு வீக்ல இருந்த விஜய் அவர்கள் அந்த வெளிவந்த அந்த வீடியோ அந்த போட்டோனால பம்முன்னு ஆயிட்டு, அது கப்சிப்புன்னு ஆயிட்டு. இது வந்து அவங்க விஜயோட ரசிகர்களே கேட்டா முட்டு கொடுக்குறாங்க. அந்த நடிகை நேரடியே திட்டமிட்டு எங்க அண்ணனை குமைக்கிறாங்க அப்படி வெளியே விட்டு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த விதத்துல உண்மை அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு தெரியல. ஆனா அவரும் அந்த வீடியோல அந்த போட்டோல பார்க்கும்போது அவர் சந்தோஷமா கூட இருந்து செலிப்ரேட் பண்ண மாதிரி தான் நமக்கு தெரியுது. யாருமே இந்த குற்றம் சொல்றதுக்கான வழி இல்லை. இதுல இன்னொரு கருத்தும் இருக்கு. எவனையும் ஒரு பைசா தொட விட மாட்டோம், தொட்டா விட மாட்டோம், தொட்டவங்க விட மாட்டோம் அப்படின்ட்டு டயலாக் எல்லாம் பயங்கரமா அடிக்காரு, கேட்க நல்லா தான் இருக்காரு. ஆனா போன ஆட்சி காலத்துல இப்படி தொட்டவன் எடுத்தவன் தான் அவங்க கட்சியில வந்து சேர்ந்துகிட்டு இருக்கான். அவனை நீங்க சேர்த்துட்டு அவனை புதிய சக்தியா மாத்துறீங்களா அப்படின்ட்டு என்னுடைய கருத்தா தெரியல. மக்கள் முன்முட்டு ஓகே மக்களே.
நம்ம மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்து அன்றாட அரசு நடத்த நாளைக்கு என்ன நடக்குதோ அதை ஒரு வீடியோ மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனல் இப்போ புதுசுனா கண்டிப்பா ஆதரவு கொடுங்க.